அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 684வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு கரும்பு சாகுபடி, உற்பத்தி பொருட்கள் மற்றும் சந்தை வாய்ப்புகள் என்பது ஆகும். இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு ராசு அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்த முன்னாள் அதிகாரி ஆவார். வாருங்கள், அவருடன் நினைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ராசு சார், பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் போரம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருவது அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இன்றைய நிகழ்ச்சி 684வது நிகழ்ச்சியாகும். நாம் பல்வேறு தலைப்புகளிலே பல்வேறு பொருள்களை பற்றி நிறைய விவாதங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பொருள் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயிர். இன்றைக்கு சொல்ல போனால் நெல்லுக்கு அடுத்தபடியாக இயங்கக்கூடிய, அதாவது விவசாயிகள் சாகுபடி செய்து அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு பயிராக இருக்கின்றது கரும்பு. நெல்லுக்கு அடுத்தபடியாக அதிக அளவு தண்ணீரை ஈர்க்கக்கூடிய ஒரு பயிராக இருந்தாலும் அதிக அளவிற்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிராகவும் இன்று கரும்பு இருந்து வருகின்றது. கரும்பு எவ்வாறு ஒரு இனிப்பான பொருளோ அதேபோல் நிச்சயமாக கரும்பு சாகுபடி செய்பவர்களுக்கு அது ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிராகும். அந்த கரும்பு 11 மாதம் முதல் 12 மாதங்கள் வரை நிலத்திலே இருந்து அறுவடைக்கு தயார் செய்து அறுவடைக்கு வரும் நிலையிலே விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிராக இருந்து வருகின்றது. தொழிற்சாலைகளுக்கு, அதாவது தொழில்துறையிலே ஒரு முக்கியமான பயிராக கரும்பு இருந்து வருகின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய, இந்தியாவிலே இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலைகள், அது கோஆபரேட்டிவ் சர்க்கரை ஆலையாக இருந்தாலும் சரி, அரசு சர்க்கரை ஆலையாக இருந்தாலும் சரி, அல்லது தனியார் சர்க்கரை ஆலையாக இருந்தாலும் சரி, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சொந்தமான சர்க்கரை ஆலைகளாகவும் இருந்தாலும் சரி, இன்றைக்கு உலகிலே மிக, அதாவது அதிக அளவிலே சர்க்கரை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடாக இன்றைக்கு இந்தியா இருந்து வருகின்றது என்று சொன்னால், முதலிடத்திலே வைக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதாவது குளோபல் இந்தியா சுகர் ப்ரொடக்ஷன் நம்பர் 1 ஸ்டாண்ட்ஸ் இன் தி குளோபல் லெவல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 3,43,00,000 டன்ஸ் அதாவது சர்க்கரை உற்பத்தி செய்து இன்றைக்கு முதலிடத்தை வகித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்தியாவிலே எடுத்துக்கொண்டுமானால் கூட்டுறவு சர்க்கரை நிறுவனங்களாக 325 எண்களும், தனியார் சர்க்கரை நிறுவனங்களாக 325 நம்பர்களும், பொதுத்துறை சர்க்கரை நிறுவனங்களாக 43 என்ற எண்களும், மொத்தம் 703 அதாவது கரும்பு உற்பத்தி ஆலைகள் இயங்கி வருகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இன்றைக்கு 42
கரும்பு உற்பத்தி ஆலைகள் இயங்கி வருகின்றன. கோஆபரேட்டிவ், பப்ளிக் செக்டார், பிரைவேட் செக்டார் என்று சொல்லக்கூடிய அளவிலே கோஆபரேட்டிவ் கரும்பு ஆலைகளிலே நாளொன்றுக்கு 34,400 மெட்ரிக் டன் கரும்புகளும், பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளிலே 5,500 டன் கரும்புகளும், தனியார் சர்க்கரை ஆலைகளிலே 82,400 டன் கரும்பும் அரவை நாளொன்றுக்கு நடைபெற்று வருகின்றது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இஐடி பாரி என்ற இஐடி பாரி தொழிற்சாலை முதலிடத்திலே வகிக்கின்றது. இந்த தொழிற்சாலை 1788 தோற்றுவிக்கப்பட்டு 1845 ஆண்டு முதலே இயங்கி வருகின்றது. நாளொன்றுக்கு 40,300 டன் கரும்பு அரவை திறன் கொண்டதாக உள்ளது. ஒரு நாளைக்கு இந்த ஏடி பாரியை பொறுத்தவரையில 140 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. 5,98,000 லிட்டர் அளவிற்கு ஆல்கஹால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த இஐடி பாரி சர்க்கரை ஆலையினுடைய அதாவது டேர்ன் ஓவர் என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 14,247 கோடி டேர்ன் ஓவர் என்ற அளவிலே இருக்கின்றது. பல்வேறு தரங்களிலே சர்க்கரையை உற்பத்தி செய்கின்றது. அதாவது ஒயிட் சுகர், பழுப்பு நிறம் கலந்த சுகர், கோல்டு சுகர் என்ற வேரியஸ் டைப் ஆஃப் சர்க்கரைகளை உற்பத்தி செய்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பண்ணாரியம்மன் சுகர்ஸ் ஒரு நல்ல முறையிலே இயங்கி வருகின்றது. தொழிற்சாலையிலே மிக ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. இந்த கரும்பிலிருந்து சர்க்கரை, வெல்லம், வெல்லப்பாகு, எத்தனால், அதிக மாவுச்சத்து கொண்ட பொருள். எத்தனால் இன்றைக்கு பயோஃபியல் ஆக பயன்படக்கூடிய ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி என்ற இடத்தை பெற்றிருக்கின்றது. இந்த பொருள்கள் எல்லாம் ஒரு மிக முக்கிய பொருள்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு அதிக அளவிலே எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிலே நல்ல இடத்தை பெற்று வருகின்றன. இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு நல்ல சீதோஷ்ண நிலை, தட்பவெப்ப நிலை என்று சொல்லக்கூடிய, அதாவது டிராபிக்கல் அண்ட் சப்டிராபிக்கல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சீதோஷ்ண நிலை நிலவுவதால் கரும்பு சாகுபடி செய்வதற்கு ஏற்ற மாநிலமாக தமிழகம் இருந்து வருகின்றது. இந்தியாவிலே அதாவது அதிக அளவில் கரும்பு தொழிற்சாலைகள் மகாராஷ்டிராவிலும் உத்தரப்பிரதேசத்திலும் இருந்தாலும் இன்றைக்கு மகாராஷ்டிராவிலே 195 சர்க்கரை ஆலைகளும், உத்தரப்பிரதேசத்திலே இன்றைக்கு 155 சர்க்கரை ஆலைகள் இருந்தாலும், அதாவது 50% கரும்பு உற்பத்தி உத்தரப்பிரதேசம் மாநிலத்திலிருந்தே
உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த அளவிலே நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையிலே ஒரு நல்ல சீதோஷ்ண நிலை நிலவுவதால் இங்கே கரும்பு பயிர் சாகுபடி செய்யப்படுகின்றது. இதன் மூலமாக பொருளாதாரம் வளர்ச்சி அடைகின்றது, நல்ல வேலை வாய்ப்பு பெருகுகின்றது. கரும்பு உற்பத்தி மூலமாக நாட்டிற்கு நல்ல வருமானம் கிடைக்கின்றது. இந்த கரும்பினுடைய ஆரிஜின் என்று பார்த்தால் பல நூற்றாண்டுகளாக தமிழகத்திலே சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. அரபு கண்ட்ரியிலிருந்து அந்த அரேபியர்கள் நம் தமிழகத்திற்கு இந்த கரும்பை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் இன்றைக்கு தமிழகத்திலே நல்ல ஒரு தரமான மண்வளம் இருப்பதாலும் கிளைமேட்டிக் கண்டிஷன் நமக்கு சாதகமாக இருப்பதாலும் இந்த கரும்புடைய வளர்ச்சி நன்கு இருந்து பெரும்பாலான மாவட்டங்களிலே நல்ல மகசூல் கொடுத்து வருகின்றது. இன்றைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு கரும்பு உற்பத்தியிலே இந்தியாவிலே ஒரு முக்கிய இடத்தை வகித்து வருகின்றது. இந்த கரும்பினுடைய ரகங்களை பொறுத்தவரையிலே நாம் கரும்பு நமக்கு அதாவது தொடர்ச்சியான ஆராய்ச்சிகள் மூலமாகவும் தொழில்நுட்ப வசதிகளும் பெருகி வருவதாலும் இந்த அதாவது அரசாங்கத்தினுடைய சப்போர்ட் முழுவதுமாக விவசாயிகளுக்கு இருப்பதாலும் இந்த கரும்பினுடைய சாகுபடி இன்னும் பல வருடங்களுக்கு தொடர்ந்து நடைபெறும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த கரும்பு அதாவது பருவம் என்று சொன்னால் அக்டோபரிலே தொடங்கி நமக்கு மார்ச் வரையிலே இந்த அதிக நல்ல கூலர் கிளைமேட் உள்ள மாதங்களிலும் கரும்பு சாகுபடி செய்யப்படுகின்றது. இதை சாயிலை பொறுத்தவரையில இன்றைக்கு அதாவது வண்டல் மண், களிமண், மணல் கலந்த செம்மண், நன்கு தண்ணீர் வசதி உள்ள அதாவது வடிகால் வசதி உள்ள மண் வளங்களிலே இந்த கரும்பு நன்கு சாகுபடி செய்யப்படுகின்றது. இன்னைக்கு இந்த கரும்புக்கு தேவையான தட்பவெப்பநிலை என்று பார்க்கும் பொழுது 25 டிகிரி முதல் 35 டிகிரி சென்டிகிரேட் தேவையான தட்பவெப்பநிலை நமது தமிழகத்திலே ஆண்டு முழுவதும் கிடைப்பதால் வெற்றிகரமாக இந்த கரும்பு சாகுபடி செய்யப்படுகின்றது. அதேபோல் ஹியூமிடிட்டியை பொறுத்தவரையில நல்ல ஒரு மாய்ச்சர் ஈரப்பதத்தை கரும்புக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. நாம் ஏற்கனவே பார்த்தபடி நல்ல வடிகால் வசதி உள்ள அதாவது வண்டல் மண், களிமண், பிளாக் சாயில்ஸ், நல்ல ஒரு வளமான மண், தண்ணீரை அதாவது பிடித்து வைக்கும் திறன் கொண்ட மண் கரும்பு சாகுபடி செய்வதற்கு ஏற்றதாக இருக்கின்றது. அதே அந்த மண் வளங்களிலே ப்ராப்பர் நீர் வசதி
இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அமைத்து நாம் சாகுபடி செய்யும் பொழுது நல்ல மகசூல் கிடைக்கின்றது. இந்த அதாவது ஹைட்ரஜன் அயான் பிஹெச் என்று சொல்லக்கூடிய கரும்பு சாகுபடி செய்வதற்கு ஏற்ற பிஹெச் என்று சொன்னால் அது ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் 6 to 8 என்ற அளவிலே இருக்கும் பட்சத்திலே பயிருக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சுவதற்கு தகுந்த அந்த பிஹெச் அளவு இந்த மண் வகைகளே காணப்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் இந்த மண் வளங்களிலே இருக்கும் பட்சத்திலே மண் வளத்தை மேலும் அதனை அதிகரிக்கும் ஒரு நல்ல ஒரு அதிகரித்து ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் அதிகரித்து நீர்பிடிப்பு தன்மை இருப்பதும் இந்த கரும்பு சாகுபடி செய்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது. தமிழ்நாட்டிலே நாம் இங்கே சாகுபடி செய்யக்கூடிய கரும்பு வகைகளை பொறுத்தவரையில அதாவது CO 740, CO 860-32, CO என்று சொன்னால் கோயம்புத்தூர் 850-19R அண்ட் COC 671, COC என்று சொன்னால் கோயம்புத்தூர் கடலூர், அதை கோயம்புத்தூர் லோக்கல் என்று சொல்லுகிறார்கள். இந்த ரகங்கள் பெரும்பாலும் இங்கே சாகுபடி செய்யப்படுகின்றது. அதிகமாக இந்த ரகங்கள் எல்லாம் கோயம்புத்தூர் சுகர்கேன் பிரீடிங் இன்ஸ்டிடியூட் அங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றன. பொதுவாக சாகுபடி இதை தவிர்த்து பொதுவாக சாகுபடி செய்யக்கூடிய ரகங்களை பொறுத்தவரையில CO 80-21 அண்ட் BO 91-2659 EAD பாரி ரகம். இந்த ரகங்கள் பொதுவாக தற்பொழுது சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. அதாவது கரும்பு சாகுபடி செய்வதற்கு நிலத்தை நன்கு உழுது பொலபொல என்று இருக்க வேண்டும். நல்ல காற்றோட்ட வசதி இருக்கும் அளவிற்கு நன்கு உழவு செய்ய வேண்டும். அதிலே தண்ணீர் வடிகால் வசதி இருக்க வேண்டும். நன்கு லெவலிங் செய்து இருக்க வேண்டும். அதிலே ஃபரோஸ் அண்ட் ரிட்ஜஸ் அமைத்து 2 பட் அதாவது 2 கணுக்கள் உள்ள 2 பருக்கள் உள்ள விதை கரணைகளை நடவு செய்ய வேண்டும். இந்த ஃபர்ரோஸ் அமைக்கும் பொழுது அதாவது வேர் வளர்ச்சி மற்றும் தண்ணீர் வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் ரூட் டெவலப்மெண்ட் வேர் வளர்ச்சிக்கும் தண்ணீரை நன்கு உறிஞ்சுவதற்கும் வாய்ப்பாக அமைகின்றது. இந்த இடைவெளியை பொறுத்தவரையில நடவு இடைவெளியை பொறுத்தவரையில சாயில் டைப் அப்புறம் இரிகேஷன் மெத்தட் என்று சொன்னால் ஃப்ளட்டட் இரிகேஷன் இருக்கின்றது. தற்பொழுது பெரும்பாலான இடங்களிலே அரசு மானியத்தை கொண்டு ட்ரிப் இரிகேஷன் மூலம் தண்ணீர் பாய்ச்சப்படுகின்றது. ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன் கூட சில இடங்களிலே கடைபிடிக்கப்படுகின்றது. அதாவது
ஒரு ஒற்றை வரிசை என்று சொன்னால் ஒற்றை வரிசையிலே நாம் அதாவது 2 முறை இருக்கின்றது. ஒன்று ஒற்றை வரிசை முறை, மற்றொன்று பேர்டு ரோ சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இரட்டை வரிசை முறை. ஒற்றை வரிசை முறை என்று சொல்லும் பொழுது 130 150 சென்டிமீட்டர் இடைவெளியிலே நடவு செய்ய வேண்டியுள்ளது. பேர்டு ரோ சிஸ்டம் என்று சொன்னால் அதாவது ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் 2.5 அடியும், ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 3.5 அடி அளவும், ஒரு முறையும் 2.5 அடி இன்ட்டு 4 அடி இன்ட்டு 2.5 அடி என்று மற்றொரு முறையிலும் இந்த சாகுபடி முறைகள், அதாவது ஸ்பேசிங், ஆழமான மீடியம் பிளாக் சாயிலிலே கடைபிடிக்கப்படுகின்றன. அதாவது நன்கு நிலத்தை தயார் செய்து நோய் இல்லாத பருக்கரணைகளை தேர்வு செய்து அந்த கரணைகள் தேர்வு செய்வதற்கு நாற்றங்கால், அதாவது கரும்பு நாற்றங்கால் நல்ல முறையிலே பராமரித்து எந்த விதமான நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் இல்லாத மதர் நர்சரியிலிருந்து விதை கரணைகளை தேர்வு செய்து கொண்டு வந்து அதனை அங்கே நடவு செய்ய வேண்டும். ஒரு கரணையை நடவு செய்வதற்கு 5 முதல் 10 சென்டிமீட்டர் ஆழத்திலும் ஒரு பரு மேல் நோக்கியும் இருக்கும்படி நடவு செய்து மற்ற அருகாமையில் உள்ள கருணைகளுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படாத வண்ணம் நடவு செய்த வேண்டும். அதே சமயத்திலே ஒவ்வொரு கரணைகளுக்கும் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் சரியாக கிடைக்கும் அளவிற்கு எந்த விதமான ஒரு ஓவர் கிரவுடிங் இல்லாத அளவிற்கு நடவு செய்ய வேண்டும். அதாவது கரும்பு ஒரு 12 மாத பயிர் என்பதாலும் அதிக அளவு சத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பயிர் என்பதாலும் அதற்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நன்கு, அதாவது தேவையான அளவு சத்துக்களை ஒரு சமச்சீர் அளவிலே வளர்ச்சி பருவத்திற்கு பொறுத்தவாறு கொடுக்க வேண்டும். பொதுவாக 30வது நாள், 60வது நாள், 90வது நாள் என்ற அளவிலேயும், அதே சமயத்திலே இன்னும் சொல்ல போனால் மண் மாதிரி எடுத்து அந்த மாதிரியை நன்கு பரிசோதனை செய்து, நடவு செய்வதற்கு முன்பே மாதிரி எடுத்து பரிசோதனை செய்து அதில் உள்ள சத்துக்களை நன்கு ஆராய்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நாம் சத்துக்களை கொடுப்போமானால் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹெக்டேருக்கு 200 டன் என்ற அளவிலே கூட எடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு நாம் செய்யும் பொழுது அதிக அளவு, அதாவது உரம் தேவைக்கு அளவா அதிகமாகவோ அல்லது உரம் தேவைக்கு குறைவாகவோ இடும் பொழுது 2 விதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. மிக முக்கியமாக அதிலே ஒரு காஸ்ட் இன்வால்வ்மெண்ட், அதிக செலவு ஏற்படுத்துகின்றது. இன்னும் ஒன்று முக்கியமா என்று சொல்ல போனால்
பருவநிலை மாற்றத்தினுடைய அதிக அளவிலே நாம் உரத்தை இடும் பொழுது பருவநிலை மாற்றத்தினுடைய தாக்கம் ஏற்படுகின்றது. இடும் பொழுது அது காற்றுக்கு மாசு ஏற்படுத்துகின்றது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் எந்த அளவிற்கு தேவையோ அதனை கொடுக்க வேண்டும். தற்பொழுது இங்கே கொடுக்கக்கூடிய உரங்களை பொறுத்தவரையில யூரியா, டயோமோனியம் பாஸ்பேட், அடுத்தபடியாக பொட்டாஷ், அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள். நுண்ணூட்ட சத்துக்களை பொறுத்தவரையில கரும்புக்கு ஜிங்க் அண்ட் போரான் நாம் கொடுக்கலாம். அதே சமயத்திலே இந்த உரம் கொடுக்கும் நேரம் என்பது மிக முக்கியமானது. கிராப், அதாவது பயிர் கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த growth ஸ்டேஜஸ், வளர்ச்சி பருவங்களை கணக்கிட்டு நாம் உரங்களை கொடுக்க வேண்டும். ரசாயன உரங்கள் மட்டுமல்லாமல் ஆர்கானிக் மெனூர் என்று சொல்லக்கூடிய பண்ணை கழிவுகளோ அல்லது கம்போஸ்ட் நாம் இடும் பட்சத்திலே மண் வளம் பெருக்கப்படுகின்றது, மண் வளம் பாதுகாக்கப்படுகின்றது. அதிலே மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய நுண்ணுயிர்களுடைய பங்களிப்பு அதிகமாக ஏற்படும் பட்சத்திலே மண் வளம் கூடுகின்றது. இந்த ஆர்கானிக் மெனூர் நாம் இடும் பொழுது சாயலுடைய நீர்பிடிப்பு திறன் அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக மணல் சாரி நிலங்களிலே நாம் அதிக அளவிலே இந்த ஃபார்ம்யார்ட் மெனூரியா அல்லது கம்போஸ்ட் இடும் பொழுது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகரிக்கின்றது. இலைவழி மூலமாக நாம் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மாலிப்டினம், மேங்கனீஸ், மெக்னீசியம் போன்ற எலமெண்ட்ஸை நாம் தாதுக்களை கிரிட்டிக்கல் ஒரு மிக முக்கியமான வளர்ச்சி பருவங்களை கொடுக்கும் பொழுது மற்ற பேரூட்ட சத்துக்கள், இரண்டாம் தர சத்துக்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த அதாவது இலைவழி மூலமாக நாம் சத்துக்களை கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல நேரடியாக சத்துக்களை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் பயிருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கின்றது. நாம் பயிர்களை நன்கு கண்காணித்து நேரடியாக பார்வையிட்டு அல்லது இலை டிஷ்யூ மூலமாக அனாலிசிஸ் செய்து அதிலே என்ன டெஃபிஷியன்சிஸ், என்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை கண்டறிந்து நாம் அதற்கு ஏற்றார் போல சத்துக்களை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த கரும்பு உடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றது. தண்ணீர் பாய்ச்சும் முறையை பொறுத்தவரையில ஃப்ளட்டட் இரிகேஷன் அதிகமாக செய்தாலும் தற்பொழுது அதாவது அரசு மானியம் கொடுக்கும் பட்சத்திலே ட்ரிப் இரிகேஷன், ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன் மூலமாக
நாம் தண்ணீர் பாய்ச்சும் பொழுது குறிப்பிட்ட அளவு தண்ணீர் அதிகமாக வேஸ்டேஜ் இல்லாமல் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ அந்த ஒவ்வொரு பயிருக்கும் ரூட் வழியாக நாம் ட்ரிப் இரிகேஷன் கொடுக்கும் பொழுது சரியான அளவு தண்ணீர் பயிர் எடுத்துக்கொண்டு வளர்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது. வேஸ்டேஜ் குறைக்கப்படுகின்றது. எனவே இந்த தண்ணீர் பாய்ச்சுவதிலும் நாம் மிக முக்கியமான ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும். இரிகேஷன் அதாவது ட்ரிப் இரிகேஷன் என்று சொல்லும் பொழுது ஆல்டர்னேட் டேஸோ அல்லது சரியான நேரத்தில் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்து அது ட்ரிப் இரிகேஷனாக இருந்தாலும் அல்லது ஃப்ளட்டட் இரிகேஷனாக இருந்தாலும் ஃப்ளட்டட் இரிகேஷன் கொடுக்கும் பொழுது வேஸ்டேஜ் அதிகமாவதை நாம் குறைப்பதற்கு பெரும்பாலும் அனைவருமே அந்த ட்ரிப் இரிகேஷன் முறையை கையாளுவதற்கு முயல வேண்டும். Water management practices, proper drainage system, avoiding over irrigation, significantly optimize yield potential and minimize disease associated with excessive moisture. அந்த flooded irrigation செய்யும் பொழுது அதிக அளவிலே மாய்ச்சர் இருக்கும் பட்சத்திலே டிசீஸ் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் நாம் ட்ரிப் இரிகேஷன் முறையை கையாள வேண்டும். அதாவது பூச்சி நோய்களை பொறுத்தவரையில கரும்பு பயிர்களை அதிகமா தாக்கக்கூடிய ஒரு பூச்சியாக ஒயிட் கிரப் என்று சொல்லக்கூடிய வெள்ளை புழுக்கள் இருக்கின்றன. இந்த ஒயிட் கிரப் வேர் பகுதியை அதிகமாக பாதிக்கின்றது. அவ்வாறு பாதிக்கும் பொழுது பயிருடைய வளர்ச்சி குறைகின்றது. வளர்ச்சி குறைந்து மகசூல் குறைகின்றது. இந்த வேர்புழுகளை கட்டுப்படுத்துவதற்கு கூட பூச்சிக்கொல்லிகளை உபயோகப்படுத்துவது மட்டுமல்லாமல் உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளையும் அல்லது நிமட்டோட்ஸ் அல்லது பூஞ்சக்காளான்களை கொண்டும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனை பயன்படுத்தி இந்த ஒயிட் கிரப் என்ற பூச்சியை கட்டுப்படுத்த வேண்டும். சுகர் கேன்ல இருக்கக்கூடிய கரும்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விசிறி பூச்சி ஏஃபிட் என்று சொல்லக்கூடிய ஒரு பூச்சியும் இந்த ஏஃபிட் இளம் குருத்துக்களை அதில் இருக்கக்கூடிய சாறுகளை உறிஞ்சக்கூடியது. அவ்வாறு இளம் குருத்துகளிலே சாறுகளை உறிஞ்சும் பொழுது பயிர் வாடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. இதற்கு முக்கியமாக விவசாயிகள் சில பகுதிகளிலே கடைபிடிக்கக்கூடிய முறை இன்டர் கிராப்பிங். சாமந்தி, துளுக்கு சாமந்தி ஊடு பயிராக சாகுபடி செய்யும் பொழுது சாகுபடி செய்தும் அதாவது இந்த ஏஃபிட்ஸுக்கு எதிர்ப்பு சக்தி உள்ள கரும்பு ரகங்களை தேர்வு செய்தும் இந்த ஏஃபிடை கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும். நோய்களை பொறுத்தவரையில சுமட்டு டிசீஸ், கரும்புள்ளி நோய் என்று சொல்லக்கூடிய சுமட்டு கரும்பு சாகுபடி செய்யக்கூடிய இடங்களிலே அதிக அளவிலே காணப்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் சாட்டை, கருப்பு சாட்டை நோய் என்று சொல்லக்கூடிய
Black whip. The fungal infection causes black whip like structures. கருப்பு சாட்டை உருவத்திலே உள்ள வடிவிலே உள்ள ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய தண்டு பகுதியிலும் தாக்குவதால் கரும்பினுடைய மகசூல் மற்றும் கரும்பு இனிப்பு தன்மையும் குறைகின்றது. இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். தமிழகத்திலே கரும்பு உற்பத்தியை பொறுத்தவரையில கோயம்புத்தூர் மாவட்டம் விவசாயிகள் அதிக அளவிலே, அதாவது இன்னோவேட்டிவ் ஃபார்மிங் பிராக்டிஸ் என்று சொல்லக்கூடிய புதிய முறைகளை கடைபிடித்து அதிக அளவிலே மகசூல் எடுத்து வருகின்றார்கள். அதேபோல் அதாவது அங்கே மண் வளமும் அதிக அளவிலே abundant rainfall என்று சொல்லக்கூடிய அளவு மழையளவும் இருப்பதும் ஒரு காரணமாகும். அடுத்தபடியாக வேலூர் மாவட்டமும் கூட ஒரு நல்ல ஒரு கரும்பு சாகுபடியிலே தற்பொழுது முன்னிலை வகித்து வருகின்றது. அங்கே அந்த வேலூர் மாவட்டத்திலும் விவசாயிகள் நல்ல சாகுபடி முறைகளை கடைபிடித்து மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ் எல்லாம் கடைபிடித்து அதிக அளவிலே மகசூல் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில ட்ரெடிஷனல் முறையிலே சாகுபடி செய்து பல தலைமுறைகளாக செய்யக்கூடிய அதே ட்ரெடிஷனல் முறைகளையே கரும்பு சாகுபடி செய்து வருகின்றார்கள். தற்பொழுது ஈரோடு மாவட்டத்திலும் அதிக அளவிலே கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. இங்க ஈரோடு மாவட்ட விவசாயிகளை பொறுத்தவரையில மாடர்ன் டெக்னிக்ஸை பயன்படுத்துவதிலே அவர்களும் அதாவது லேட்டஸ்ட் வெரைட்டிஸை சாகுபடி செய்யறது, அப்புறம் மாடர்ன் டெக்னிக்ஸை சாகுபடி செய்யறது, மாடர்ன் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்றது, இதெல்லாம் ஈரோடு மாவட்டத்திலும் அதிகமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு அடுத்தபடியாக திருச்சி மாவட்டத்திலும் அதிக அளவிலே கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது. காவேரி பாயக்கூடிய அதிகமாக தண்ணீர் வசதி உள்ள பகுதிகளிலும் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. மதுரை, சேலம் போன்ற மாவட்டங்களிலும் அடுத்தபடியாக நல்ல அளவிலே, அதாவது தற்பொழுது கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு நல்ல மகசூல் எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த கரும்பு அறுவடையை பொறுத்தவரையில அதாவது 11 மாதத்திலிருந்து 12 மாதங்களிலே மெச்சூரிட்டி அறுவடைக்கு தயார் நிலையிலே வருகின்றது. அவ்வாறு வரும்பொழுது அது எப்படி அறுவடைக்கு தயாராக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு இலை, அதாவது இலையினுடைய அடியிலே இருக்கக்கூடிய இலை கிரீன் நிறத்திலிருந்து பசுமை நிறத்திலிருந்து எல்லோவாக மாறி வரும் ஒரு சிம்டம் நமக்கு கரும்பு அறுவடைக்கு தயாராக இருக்கின்றது என்பதை தெரிவிக்கும் ஒரு அறிகுறியாகும். விவசாயிகள், அதாவது
கரும்பு அறுவடை செய்து நல்ல, அதாவது கூலி ஆட்கள் நல்ல கத்திகளை வைத்துக் கொண்டு கரும்பை அறுவடை செய்து அதை நன்கு மெச்சூரிட்டியான கரும்புகளை அறுவடை செய்கிறார்களா என்பதை நாம் கவனத்துடன் இருந்து அறுவடை செய்ய வேண்டும். அப்படி இம்மெச்சூர், சரியாக மெச்சூர் ஆகாத கரும்புகளை அறுவடை செய்யும் பட்சத்திலே சுகர் ரெக்கவரி குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அறுவடை செய்யப்பட்ட கரும்புகள் நன்கு ஒரு கட்டுக்கட்டாக கட்டி ஒரு நபர் தூக்கக்கூடிய அளவிற்கு அதனை கட்டுக்கட்டி ஒரு வண்டிகள் மூலமோ அல்லது டிராக்டர் மூலமோ உடனடியாக அதனை நாம் கரும்பு ஆலைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அறுவடை செய்த பிறகு போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்பது கரும்பு சாகுபடியிலே மிக முக்கியமானது. அப்படி இல்லை என்று சொன்னால் கரும்பினுடைய சுகர் ரெக்கவரியை பாதிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கரும்பு அறுவடை செய்த கரும்பிலே சுத்தம் செய்து அந்த இலை லீஃப் டிராஷஸை நன்கு நீக்கிவிட்டு அதனை கட்டுக்கட்டாக கட்டி டயர் வண்டிகளிலோ அல்லது டிராக்டர்களோ எடுத்து செல்ல வேண்டும். டைம்லி டிரான்ஸ்போர்டேஷன் மிக முக்கியமானது. அப்படி இல்லை என்று சொன்னால், அதாவது வெயிலோ அல்லது மழையோ பாதிக்கும் பட்சத்திலே கரும்பு அழுகி அந்த சர்க்கரையினுடைய அளவு குறைந்து தரம் முழுவதும் பாதிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். கரும்பு அறுவடை செய்து எந்த அளவிற்கு அதனை மில்லிற்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த அளவிற்கு உடனடியாக அதனை கொண்டு செல்ல வேண்டும். அதாவது கரும்பிலே தயாரிக்கக்கூடிய பொருள்கள் என்று சொன்னால் சர்க்கரை, அடுத்தபடியாக கிறிஸ்டல் சுகர், கிறிஸ்டல் சுகரிலிருந்து வெல்லம், பல்வேறு ப்ராசஸ் முறையிலே அது முதல்ல ஸ்வீட் ஜூஸ், அடுத்தபடியாக ஸ்வீட் ஜூஸிலிருந்து சுகர் தயாரிக்கப்படுகிறது. முதல் படியாக சுகர்கேன் நன்கு அரைக்கப்பட்டு மிகப்பெரிய இயந்திரங்களை கொண்டு அரைக்கப்படுகின்றது. அதிலிருந்து ஜூஸ் எடுக்கப்படுகின்றது. அந்த ஜூஸ் ஃபில்டர் செய்யப்பட்டு அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், இம்பியூரிட்டிஸ் நீக்கப்படுகின்றது. அந்த கிளியர் செய்யப்பட்ட ஜூஸிலிருந்து வாட்டர் கண்டென்ட்டை பாயிலிங் முறையிலே வாட்டர் கண்டென்ட் குறைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக கான்சென்ட்ரேட்டட் சிரப் எடுக்கப்பட்டு அதனை கிறிஸ்டல் வடிவிலே ப்ராசஸ் செய்து ரீஃபைன்டு சுகராக, ரா அல்லது ரீஃபைன்டு சுகராக, சர்க்கரையாக எடுக்கப்படுகின்றது. சில நேரங்களிலே இந்த சுகர்கேன் சிரப் சர்க்கரையாக, அதாவது வெல்லமாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அல்லது ட்ரெடிஷனல் ஸ்வீட்னஸ் இனிப்பு ஆக மாறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. இறுதியாக கிடைக்கக்கூடிய பொருளை பொறுத்தவரையில
நன்கு சுத்தம் செய்து எடுக்கப்பட்ட சர்க்கரை பேக்கேஜ் செய்து இந்தியாவினுடைய பல பகுதிகளுக்கும் அனுப்பப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், அதாவது எந்த அளவுக்கு குறுகிய நேரத்திலே சுகர்கேனை கிரஷ் பண்ணி அதிலிருந்து ஜூஸ் எடுத்து அதுல சர்க்கரை தயாரிப்பதற்கு வேண்டிய அனைத்து முறைகளும் கையாளப்பட்டு வருகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிலே, ஏற்றுமதியிலே தமிழ்நாடுடைய சர்க்கரை மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. எத்தனால் என்று சொல்லக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட், அதாவது கரும்பினுடைய மிக முக்கியமான ஒரு பை ப்ராடக்ட் என்று சொன்னால் மொலாசஸ், கரும்பு பாகிலிருந்து தயாரிக்கக்கூடிய எத்தனால். ஒரு இன்றைக்கு கவர்மெண்ட் அதாவது மொலாசஸ்லே பி ஹெவி மொலாசஸ் இருக்கு, பாகு, கரும்பு பாகு. சுகர் மில்ஸ்ல இருந்து 6.7 லட்சம் டன் ஒரு வருடத்திற்கு, அது 23-24 6.7 லட்சம் டன் பிஹெவி மொலாசஸ்ல ஃபீட் ஸ்டாக்கா யூஸ் பண்ணி எத்தனால் தயாரிச்சிருக்காங்க. அதாவது இந்த பிஹெவி மொலாசஸ் இது ஒரு உபபொருள், பை ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்வீட்னர் ப்ரொடியூஸ்ட். அதாவது லாஸ்ட் இயர்ல இத டிசம்பர்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. பிஹெவி மொலாசஸ் 17 லட்சம் டன், கிட்டத்தட்ட எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக 2023-24 பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த பிஹெவி மொலாசஸ் மிக முக்கியமான ஒரு சோர்ஸாக இருக்கின்றது எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு. எத்தனால் இன்னைக்கு அரசு பிளண்டிங் வித் பெட்ரோல், அது ஒரு அளவு 25 to 30% எத்தனால பிளண்ட் பண்ணி விற்கலாம் என்று ஒரு உத்தரவு போட்டிருக்கின்றது. அதாவது இன்றைக்கு பருவநிலை மாற்றத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தாக்கமாக இந்த புதைவடிவ எரிபொருட்கள் இருப்பதால் மாற்று எரிசக்தி, நாம் பார்க்க வேண்டிய மாற்று எரிசக்தியை உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றோம். அதற்கு கரும்பு உற்பத்தி மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது. கரும்பு உற்பத்தியின் மூலமாக கரும்பினுடைய அதிலிருந்து, அதாவது மற்ற உபபொருட்கள், அதாவது சோளம், கோதுமை போன்றவற்றிலிருந்து எத்தனால் தயாரிக்கப்பட்டாலும் கரும்பு உற்பத்தி அதிகமாக இருப்பதால் கரும்பு உற்பத்தியிலிருந்து எத்தனால் தயாரித்து அதன் மூலமாக நாம் மாற்று எரிசக்திக்கு மிகப்பெரிய ஒரு வழிகோலாக அமைகின்றது. அந்த மாற்று எரிசக்தி தற்பொழுது இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அதாவது ஹியூமானிட்டி கோஸ் இன் எக்ஸ்டிங்ஷன், மனித
இனம் பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. காரணம், இன்றைக்கு இருக்கின்ற தட்பவெப்ப சூழ்நிலையை வைத்து நாம் கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கங்கே நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு வயநாட்டிலே பார்க்கின்றோம், ஏராளமான உயிர்கள் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நார்த் இந்தியாவிலே ஹிமாச்சல பிரதேசம் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. உத்தரகாண்ட் மாநிலம், இன்றைக்கு நாட்டினுடைய மிக முக்கிய மாநிலமான மகாராஷ்டிரா மாநிலம் வெள்ளத்திலே தத்தளிக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கிரிட்டிக்கல் சூழ்நிலை. உலகெங்கும் இளைஞர்கள், அதாவது குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றார்கள். அவர்களுடைய இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் மூலமாக, கிளைமேட் சேஞ்ச் மூலமாக அவர்களுடைய அறிவுத்திறன் குறைந்து வருகின்றது. என்ற காரணங்களினாலே நாம் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சி செய்தால் மட்டுமே இந்த பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்திலிருந்து, பாதிப்பிலிருந்து விடுபட முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு அளிக்கப்பட்டுள்ள கரும்பு சாகுபடி மற்றும் அதன் பயன்கள் பற்றி ஒரு சில குறிப்புகள் மட்டுமே நான் தெரிவித்துள்ளேன். இந்த வாய்ப்பு வழங்கிய நண்பர் ஜோ அவர்களுக்கும், இன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள நண்பர்களுக்கும் எனது பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு சார், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை கரும்பு சாகுபடி, உற்பத்தி பொருட்கள் மற்றும் சந்தை வாய்ப்புகள் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு கே ராசு, முன்னாள் துணை இயக்குனர், வேளாண்மை துறை, தமிழ்நாடு அரசு. இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.